வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சர்வதேச சினிமாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். த வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜாப் என்கிற ஒரு படம், ஒரு பாலஸ்தீன திரைப்படம். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய போரை பற்றி நாம் அறிவோம். அது ஒரு பல 10 ஆண்டுகளாக அந்த நிலத்தில் தொடர்ச்சியாக காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதலில் எவ்வளவு பேர், கிட்டத்தட்ட 75,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் குழந்தைகள், பெண்கள், நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க. இந்த வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜாப் என்கிற இந்த படம் எதை பேசுகிறது என்றால், ஒரு 6 வயது சிறுமி செஞ்சிலுவை சங்கத்தினுடைய அந்த தன்னார்வலர்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறாள், ஃபோன் செய்கிறாள். அப்போ ஒரு காருக்குள் சுற்றி நிறைய குண்டு வீச்சுகள், நிறைய சத்தங்கள், அந்த பகுதியில் தொடர்ச்சியாக போர் தாக்குதல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் தன்னை சுற்றி நிறைய பிணங்கள் கிடக்கின்றன. ஆனால் அதுக்கு மத்தியில் தான் நான் இந்த காருக்குள்ளே உயிர் பிழைச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு 6 வயது சிறுமி, அவள் பேர் ஹனூத், அவள் செஞ்சிலுவை சங்கத்து அந்த உதவியாளர்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு ஃபோன் செய்கிறாள். இவள் உயிரை எப்படியாவது காப்பாற்றி விட மாட்டோமா, நாம் ஆம்புலன்ஸை அனுப்பி அந்த பகுதியில் அந்த ஹனூத் என்கிற அந்த குழந்தையை நாம் எப்படியாவது மீட்டு விட வேண்டும், யாராக இருப்பாள் அந்த ஹனூத் என்று அவளோடு கிட்டத்தட்ட 9.5 மணி நேரமாக இந்த படம் நகரும். இது ஒரு உண்மை சம்பவம். ஹனூத் என்பவள் உண்மை. அவருடைய பெற்றோரோடு அவங்க குடும்பத்தில் நிறைய பேர் இறந்துவிட அவள் பெற்றோர் மட்டும் அந்த கார் விபத்தில் தப்பித்திருப்பார்கள். அந்த ஹனூத்தை காப்பாற்றினார்களா இல்லையா, அந்த 1.5 மணி நேர உரையாடலில் அந்த செஞ்சிலுவை சங்க தன்னார்வலர்களுடன் ஹனூத் எப்படி தன்னுடைய பிஞ்சு குழந்தை குரலில், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை சுற்றி ரொம்ப இருட்டாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க, வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக என்னை சுற்றி பயமாக இருக்குது, பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பது. அங்கே அந்த செஞ்சிலுவை சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க அதை காப்பாற்றுவதற்காக என்னென்ன முயற்சிகளெல்லாம் எடுக்கிறார்கள். ஆனால் அவர்களால் கடைசி வரைக்கும் எப்படி காப்பாற்ற முடியாமல் போனது. ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு கட்டத்தில் அந்த பக்கம் க்ரீன் சிக்னல் கிடைச்சாதான் நம்ம போக முடியும்னு சொல்லி ஒரு ஆம்புலன்ஸில் ஒருவரை அங்கே அனுப்பி வைத்து அவர் போய் நான் பார்த்துட்டேன், அந்த ஒரு குழந்தை இருக்கிறாள் என்பதை சொன்னவுடன் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த படம். இந்தியாவில் இந்த படம் தடை செய்யப்பட்டிருந்தது. 2025 எடுக்கப்பட்ட படம். நேற்றுக்கு தான் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய சத்தியம் தேயனுக்கு இந்த படத்தை நண்பர்களோட போய் பார்க்க முடிஞ்சது. நம்ம எவ்வளோ ரொம்ப சொஃபஸ்டிகேட்டாக வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி நமக்கென்று சில கஷ்டங்கள் இருந்தாலும், நான் பாரு எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும், ஆனால் சுற்றி போர், குண்டு வெடிப்பு சத்தங்களுக்கு நடுவே, கட்டிடங்கள் இடிபாடுகளுக்கு மத்தியில் எல்லாம் கொத்து கொத்தா மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் எல்லாரும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 6 வயது குழந்தைக்கு கூட நாம் பாதிக்கப்பட்ட தருணத்தில் இப்படி யாருக்கு தொடர்பு கொண்டு அழைத்து பேச வேண்டும் என்பதை அங்கே அவங்க டியூன் பண்ணியிருக்காங்க, சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அந்த பிஞ்சு குழந்தை அவள் என்ன பேசினால், அந்த குரல் முழுக்க நம்ம கேட்க அது ஒரு ஹீப்ரு மொழி குழந்தை தான். அது நம்ம சப்டைட்டில் தான் நம்ம அதை பார்க்குறோம். ஒரு ஹீப்ரு மொழி திரைப்படம். ஆனால் வாங்க பக்கத்தில் வாங்க, என்னை காப்பாற்ற வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை சுற்றி இருட்டாக இருக்குது, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க என்கிற ஒரு 6 வயது சிறுமியினுடைய அந்த குரல் நம்மளை சுற்றி பாதிக்கப்படுற, அது போரின் ஒன்றில்லை, ஏதாவது ஒன்றில் எங்கோ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த குழந்தைகளுக்கு, இல்லை பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு நம்மால் எப்படி உதவ முடியாமல் போகிறது என்கிற நம்மளுடைய இயலாமையை கேள்வி கேட்கிறது இந்த படம். ரொம்ப உருக்கமான ஒரு படம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க, அது OTT பிளாட்ஃபார்மில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். த வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜாப் என்கிற அந்த திரைப்படத்தை கட்டாயம் பார்த்து ரசியுங்கள். ரசிகங்களுக்கு சொல்லக்கூடாது. பாலஸ்தீனம் தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய குண்டுகளுக்கு அடிபட்டு அது ஒரு விடுதலை குரல் எங்களுக்கு கேட்காதா, ஒரு நல்ல ரம்ஜானை நாங்கள் கொண்டாடிவிட மாட்டோமா, உலகத்தில் உங்களைப் போலதானே எங்களுக்கும் இந்த சூரியனும் இந்த நிலவும் இந்த வானமும் சொந்தம், ஆனால் நாங்கள் மட்டும் ஏன் பதுங்குழிக்குள் பதுங்கியவர்களாக இந்த போரால் சூழப்பட்டிருக்கிறோம், இந்த நிலம் எங்களுக்கு சொந்தம் இல்லையா, இந்த நாடு எங்களுக்கு சொந்தம் இல்லையா என்று
இந்த பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதி மக்கள் தொடர்ச்சியாக பேசுவதை நாம் கேட்க முடிகிறது. அதே போல் அங்கே பக்கத்து நாடுகளில் இந்த எகிப்தினுடைய எல்லைகளில் அவங்களுக்கு வந்து உலக நாடுகள் அனுப்பி வைத்த அந்த பொருட்கள், உதவி பொருட்கள் எல்லாம் போகாமல் ரொம்ப காலமாக எல்லையிலே இருப்பதையெல்லாம் 6 மாதங்களாக அங்கேயே நிற்கிறதெல்லாம் சமீபத்தில் ஒரு சர்வதேச தூதர் போய் பார்த்ததை கூட நம்ம பார்த்தோம். இப்படித்தான் வந்து மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை கூட அவர்கள் பெற முடியாத ஒரு சூழலில் பாலஸ்தீன மக்கள், குறிப்பாக காசா பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காசாவில் என்ன நடக்கிறது, பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரையில் இஸ்ரேல் என்ன அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறது, காசாவும் எப்படி எதிர்த்தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இதற்கு நடுவே என்ன பிழை செய்தது அந்த பச்சிலம் குழந்தை, அந்த ஒரு 6 வயது குழந்தை, இப்படியான எத்தனை குழந்தைகளை நாம் சர்வதேச போர்கள் மூலமாக இழந்திருக்கிறோம். உலக நாடுகளில் சமீபத்தில் கூட ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் ஒரு போர் நடந்தது. இந்த போரில் வந்து ஈரான் அதிகமாக பாதிக்கப்பட்டது. ஈரானில் இருக்கக்கூடிய பொது இடங்களில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எத்தனையோ போரை நிகழ்த்தினார்கள், குத்து குண்டுகளை போட்டார்கள். அதன் மூலமாக எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள். இப்படியான போர்கள் மூலமாக எப்படி வந்து குழந்தைகளும் பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தொடர்ச்சியாக நாம் வந்து பார்த்துட்டே இருக்கிறோம். த வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜாப், நீங்கள் வந்து உலக சினிமா ஆர்வலர்கள், மனிதாபிமான மனிதநேய ஆர்வலர்கள் கண்டிப்பாக தவறவிடக்கூடாத படம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தை பார்த்து மனிதாபிமானத்திற்கான உங்களுடைய குரலை நீங்கள் எழுப்புங்கள். உங்கள் அனைவருக்கும் இதயம் கணிந்த நன்றி. ஸோ த வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜாப் படம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேன் மிட்டாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் வேறொரு நல்ல உலக சினிமா பற்றி நம்ம பேசுவோம். மிக்க நன்றி.